அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசிக்காரர்களுக்கு ஜூலை 2ஆம் தேதி முதல் முழு ஆட்சி பலத்துடன் அசூர வேகத்தில் சனி வக்ரகதியில் திரும்புகிறார். வக்ரகதியில் திரும்பக்கூடிய சனி பகவானின் அமைப்பு காரணமாக இது நடந்தே தீரும், யாராலும் தடுக்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் தனுசு ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன, அது மட்டுமல்லாது எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றத்தையும் வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் அபரிவித மாற்றிக் கொடுக்கக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது உறுதியாகவே ராசியின் அதிபதியான குருவிற்கு சமகிரகமாக இருக்கக்கூடிய சனி ராசிக்கு 2 மற்றும் 3ஆம் இடத்தின் அதிபதியாக பார்க்கப்படுகிறார். தனாதிபதியும் தைரியாதிபதியுமாக இருக்கக்கூடிய சனி பகவான் திருக்கணிதத்தின்படி சுகஸ்தானத்தில் நுழைந்திருந்தாலும் பாக்கியத்தின்படி தைரியத்தில் தான் பலம் வருகிறார். இங்கு முழு ஆட்சி பலம் பெற்று ராகுவுடன் இணைந்து வலம் வரக்கூடிய இந்த வேளையில் இறுதி தருவாயாக வக்ரகதியில் திரும்பி தனஸ்தானத்தை நோக்கி நகர்கிறாருங்க. தைரியத்தை வலுப்படுத்தக்கூடிய முழு ஆட்சி பலத்துடன் வலுப்படுத்தக்கூடிய சனியின் அமைப்பால் தனுசு ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே தொட்ட காரியம் அனைத்தும் தடைதாமதம் இல்லாமல் வெற்றி பெறக்கூடிய அற்புதமான இனிமையான சந்தர்ப்பமாக இந்த வேலை அமைய போகிறது என்பதில் எவ்விதமான தயக்கமோ சிரமமோ சிக்கலோ இல்லை என்பதை திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறார். எனவே மிக பெரிய அளவிலான காரிய தடைகள், சிக்கல்கள், சிரமங்கள் என அனைத்தையும் தகர்த்தெறிந்து வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உயர்வையும் சந்திக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்து நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உறுதியாகவே அபரிவிதமாக சந்திக்கக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் தனுசு ராசிக்காரர்களுக்கு அமைய போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது பொதுவாகவே சனி பகவான் நீதி தவறாத, நடுநிலை தவறாத, நாயஸ்தராக செயல்படக்கூடியவர். அவர் நாம் செய்த பாவ புண்ணியங்களை துல்லியமாக கணக்கிட்டு அதன் அடிப்படையில் தான் நன்மை தருவதாக இருந்தாலும் சரி, தீமை தருவதாக இருந்தாலும் கொடுப்பார். அப்படிப்பட்டவர் இந்த வேளையில் ஆட்சி பலம் பெற்று அவரது நட்பு கிரகமான ராகுவுடன் இணைந்து தைரியஸ்தானத்தை வலுப்படுத்தி கொண்டிருக்கும் போது வக்ரகதியில் திரும்பி தனஸ்தானத்தை நோக்கி நகர்ந்தாலும் குடும்ப ரீதியாக நிறைவான முன்னேற்றத்தை உறுதியாகவே சந்திக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதை திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார். எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாக இந்த தருணத்தில் உங்களை தேடி வரக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பம் நிறைந்த ஒரு தருணமாக அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. அதோடு மட்டுமல்லாது சனி பகவான் தனது பார்வையை மிகவும் வலுவாக 5, 9, 12 ஆகிய இடங்களில் பதிக்கிறார். எனவே பல்வேறு வகையில நன்மையும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் தனுசு ராசிக்காரர்களை தேடி வரும். குறிப்பாக சகாயஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய சனி பகவான் இந்த வேளையில் பூர்வ புண்ணியஸ்தானம் ஆகிய 5ஆம் இடத்தை பார்ப்பதால் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் தீர்வு காணப்படும். பாக்கியஸ்தானத்தை வலுவாக பார்ப்பதால் பல்வேறு வகையில நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே இந்த வேளையில் உங்களை தேடி வரப்போகிறது. அதோடு மட்டுமல்லாது விரயத்தையும் பார்ப்பதால் வீண் விரயம் என்று இருக்கக்கூடிய நிகழ்வுகள் சுப விரயங்களாக அமையக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைக்கிறது. சனி பகவான் மற்றும் ராகு இணைந்து ரெட்டிப்பு நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் தைரியஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த தருணம் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான அமைப்பாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது. எனவே தனுசு ராசிக்காரர்கள் இந்த தருணத்தை தவறவிடாமல் சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்வது மிக சிறப்பான மாற்றத்தை தங்களுடைய வாழ்வில் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கும். அதோடு மட்டுமல்லாது வெற்றிக்கே உரித்தான 3ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பதால் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் உறுதியாக வெற்றி கிட்டும். குடும்ப வருமானம் உயரக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வேலை நிச்சயமாக அமைகிறது. குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகையான சுப காரியங்களில் ஏற்பட்டு வந்த காரிய தடைகள் உறுதியாகவே அசூர வேகம் எடுக்கும் சனி பகவானால் விலகி அவை அனைத்தும் நிறைவாக பெறுவதற்கான சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு. குறிப்பாக நீண்ட நாட்களாக நல்ல வரனுக்காக தேடிக்கொண்டிருந்த உங்களுக்கு அவை கைகூடாத இந்த வேளையில் நிச்சயமாக இல்லம் தேடி வரக்கூடிய வகையில் நல்ல வரன் அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் பெருவாரியான கிரகநிலைகளும்
சாதகமான அமைப்பில் வலம் வருவதால் உடல் ரீதியாக ஏற்படக்கூடிய ஆரோக்கிய தொல்லைகள் உள்ளிட்ட பல பாதிப்புகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக விலகும். நீங்கள் எதிர்பார்க்கிறபடி முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக அள்ளி கொடுக்க போகிறாருங்க சனி பகவான். உடல் ரீதியான தொல்லைகள் விலகுவதோடு உற்சாகத்துடன் பல பணிகளை மேற்கொள்ள முடியும். குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே இருந்து வந்த மனக்கசப்பும் சங்கடமும் நீங்கி ஒற்றுமை பிறக்கும். இந்த தருணத்தில் முயற்சி செய்யக்கூடிய அனைத்து காரியங்களிலும் உறுதியாகவே வெற்றி கிடைக்கும். மகிழ்ச்சி நிறைவாக பெறுவதோடு குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே அன்பும் பாசமும் அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாக இந்த வேலை அமைகிறது. நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல வரன் மட்டுமல்ல, புத்திர பாகியமும் நிறைவாக இந்த வேளையில் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாகவும் எதிர்பார்க்கிறபடி மிக அற்புதமான மாற்றத்தை குடும்பம் சார்ந்த சூழலில் சந்திக்கக்கூடிய இனிமையான தருணமாகவும் இந்த வேலை தனுசு ராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உத்தியோகம் சார்ந்த பணிகளை பொறுத்தவரைக்கும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஆதரவு என்பது சக பணியாளர்கள், மேலதிகாரிகள், நிர்வாகத்தினர் என அனைவருடனும் நிறைவாக கிடைக்கும். ஊதிய உயர்வு, பதவி உயர்வு உள்ளிட்ட பல நல்ல மாறுதல்களை அசுர வேகம் எடுக்கும் வக்ரசனியின் அமைப்பால் நிறைவாகவே சந்திக்கக்கூடிய ஒரு இனிமையான சந்தர்ப்பமாக அமைய போகிறது. இந்த தருணத்தில் புதிய வேலை வாய்ப்பு மற்றும் புதிதாக முயற்சி செய்யக்கூடிய காரியங்களில் நல்ல வெற்றி இந்த தருணத்தில் நிச்சயமாக உங்களை தேடி வரும். வெளிநாட்டு வேலை வாய்ப்பு, நிரந்தர வேலை வாய்ப்பு மற்றும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய உத்தியோக ரீதியான சலுகைகள் போன்றவை இந்த தருணத்தில் மிக வலுவாக நிறைவாக கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் உண்டு. புதிய முயற்சிகள் உங்களுடைய விருப்பப்படி கைகூடக்கூடிய அற்புதமான தருணமாக அமைகிறது. தனுசு ராசிக்காரர்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தொழில்துறை, வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள், சிரமங்கள் இந்த தருணத்தில் விலகும். எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் சந்திக்கக்கூடிய வகையில் பல நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் தொழில்துறையில் உண்டு. இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மத்திய மற்றும் மாநில அரசின் சலுகைகளும் எதிர்பார்த்தபடியே சாதகமாக அமையும். உத்தியோக ரீதியாக இருக்கக்கூடிய மிக பெரிய அளவிலான சிக்கல், சிரமம் அனைத்தும் இந்த தருணத்தில் நிச்சயமாக விலகும். அதோடு மட்டுமல்லாது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல்வேறு வகையான பண வரவிற்கான நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு சாதகமாக கைகூட போகிறது. சிறந்த முன்னேற்றத்தையும் லாபத்தையும் காணக்கூடிய வகையில் தொழில்துறை, வியாபாரத்துறை அபிவிருத்தி காணக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாக இந்த தருணத்தை மாற்றி கொடுக்கிறாருங்க சனியும் அவருடன் இணைந்திருக்கக்கூடிய ராகுவும் தைரியத்தில். எனவே சூர வேகத்துடன் சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் அனைத்திலும் நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே கிடைக்கிறது. மேலும் கலைத்துறை சார்ந்த பணிகளில் உங்களுடைய திறமைக்கு நிச்சயம் அதிகாரம் கொண்ட வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கிடைப்பதோடு மட்டுமல்லாது விருதுகளை பெறக்கூடிய வகையில் மிக சிறப்பான சந்தர்ப்பம் உண்டு. புதிய வாய்ப்புகள் மிகவும் அற்புதமாக கைகூடக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் புதிய படைப்புகளை மேற்கொள்வதோடு மற்றவர்களுக்கு பயிற்சி அளிக்கக்கூடிய வகையில் பயிற்சி நிறுவனமும் துவங்குவதற்கான நல்ல சந்தர்ப்பம் உண்டு. மக்கள் மத்தியில் செல்வாக்கு உயரக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாகவும் ஆடை ஆபரண சேர்க்கை போன்றவை விரைவாக அமைவதற்கான யோகமும் கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு உண்டு. அரசியல் சார்ந்த பணிகளில் மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள், சிரமங்கள் விலகும். மக்கள் மத்தியிலும் கட்சியிலும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய செல்வாக்கு அதிகரிக்கும். இந்த தருணத்தில் எதிர்பாராத புதிய நபர் ஒருவரால் மிக சிறப்பான மாற்றத்தை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. உங்களுடைய அரசியல் எதிர்கால முன்னேற்றத்திற்காக இந்த தருணத்தில் பெரிய அளவில் அடித்தளமிடக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயம் நிறைவாக உங்களை தேடி வருகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த பணிகளில் நிச்சயம் நல்ல முன்னேற்றம் உண்டு. பெற்றோர் மற்றும் ஆசிரியரின் ஒத்துழைப்பு சாதகமாக அமைவதற்கு அதோடு மட்டுமல்லாது மாணவர்களின் கிரகிக்கும் தன்மை அதிகரிப்பதால் கல்வியில் சிறப்பான முன்னேற்றத்தை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பமாக அமைகிறது. விவசாயம் சார்ந்த பணிகளில் அடிப்படையான வசதிகளும் தேவையான அனைத்தையும் பூர்த்தி செய்ய முடியும். உங்களது உழைப்பிற்கேற்ற நல்ல பலன் நிச்சயமாக உண்டு. எதிர்பார்ப்பதை விட விளைச்சலும் வருமானமும் அதிகரிக்கும். தசாபதிகள் வலுவாக இருப்பின் புதிய விளைநிலம் வாங்குதல் உள்ளிட்ட
பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாகவே தனுசு ராசிக்காரர்களை தேடி உறுதியாக வருகிறது. மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் தனுசு ராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். அதோடு மட்டுமல்லாது வியாழக்கிழமை மதிய வேளையில் ஏதேனும் ஒருவருடைய பசியை தீர்க்கக்கூடிய வகையில் அன்னதான உதவி செய்யுங்கள். முடியவில்லை என்றாலும் ஒரு டீயாவது வாங்கி கொடுங்கள். அப்போது தங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான மாற்றம் உறுதியாகவே கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் சனியின் அமைப்பால் நிச்சயமாக கைகூடும். தனுசு ராசிக்காரர்களுக்கு அசூர வேகம் எடுக்கும் சனியின் அமைப்பால்